கொள்ளணும். இயேசுடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இன்னொரு உலகத்தில் நடக்க போகிற முக்கியமான சம்பவம். நம்ம எல்லாரும் இயேசுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உண்மைதான். அவருடைய வருகைக்கு முன்னால் இந்த உலகத்தில் நடக்க போகிற இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி உலகம் தழுவின எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். அதற்குத்தான் இன்றைக்கு பரலோகம் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த எழுப்புதலுக்கு பிறகுதான் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த எழுப்புதலுக்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சாத்தானை பயப்படுத்துகிற ஒரு காரியமே வரப்போகிற எழுப்புதல் தான். என்னால் இந்த எழுப்புதல் வந்துவிட்டால் உலகம் முழுவதில் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபை மறுரூபமாக்கப்படும். திரள்கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உலகம் முழுவதிலும் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்துவிடும். திரள்கூட்ட மக்கள் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இதுதான் இன்றைக்கு சாத்தானை கலங்க பண்ணுகிற ஒரு காரியம். ஆகவேதான் இந்த எழுப்புதலை தடுப்பதற்கு என்ன உண்டோ அதை எல்லாம் பிசாசு செய்கிறான். எழுப்புதலை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் செய்ய நினைத்ததை சாத்தானால் தடுக்க முடியாது. மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. அல்லேலூயா. ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எழுப்புதலின் காலம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாலே நடக்க போகிறது மாபெரும் எழுப்புதல், உலகத்தை அசைக்க போகிற எழுப்புதல். அந்த எழுப்புதல் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அநேக தெய்வ மனிதர்கள் இந்த எழுப்புதலுக்காய் பிரயாசப்பட்டார். எழுப்புதலின் ஆரம்பத்தில் அன்பு சகோதரர் டிஜே தினகரன், ஜீவானந்தம் அந்த தெய்வ மனிதர்கள் எழும்பி அப்பொழுதே முழுருவை ஜபங்களை ஆரம்பித்து எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்தார்கள். சகோதரர் ஆபிரகாம் ராஜபாண்டியன் அவர்கள் இந்த மதுரையிலிருந்து இந்தியா முழுவதும் அத்தனை மாநிலங்களுக்கு பிரயாணப்பட்டு முழுவதும் ஜபம், உபவாச ஜபம் என்று எழுப்புதலுக்காக 70களின் ஆரம்பத்தில் அந்த தேவ மனிதர்கள் எல்லாம் இந்த எழுப்புதலை காண வாஞ்சியோடு இருந்தார்கள். அதற்காக ஜெபித்தார்கள், அதற்காய் பிரயாசப்பட்டார்கள், அதற்காய் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய பிரயாசம் ஜபம் இன்றைக்கு நாம் அந்த எழுப்புதலை காண்கிற ஒரு நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த எழுப்புதலின் காலம், நீங்கள் வாழ்கிற இந்த காலத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நடக்கிற சம்பவங்களை கூர்ந்து பார்த்து ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நடக்க போகிற மாபெரும் எழுப்புதல் காலத்தில் நாம் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. எந்த நேரத்திலும் அந்த எழுப்புதல் வெடித்து கிளம்பலாம். அதற்கான ஆயத்தங்களை ஆவியானவர் பலமாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் எழுப்புதலின் காலத்தில் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? நம்முடைய கண்களால் எழுப்புதலை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எழுப்புதல் என்னால் என்ன, அதனால என்ன விளைவு, அதை முதலாவது அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன முக்கியமான காரியம், எழுப்புதல் காலத்தில் வந்துவிட்டோம், சரி எழுப்புதெல்லாம் பார்க்க போறோம்னு சந்தோஷப்படுறீங்களா? ஆண்டவர் சொன்னது, நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் மகனே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் மகளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த சபை கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாரோ இருந்தாலும் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். வாலிபனே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன், சிறு பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வயதான தாய் தகப்பன்மார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எனக்கு ஏதோ செய்வார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா உங்களை விட இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார். நான் இன்றைக்கு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது மத்தியான வேளையில் இந்த கூட்டத்திற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பேசணும் ஆண்டவரே, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, என்ன சொல்லணும்னு காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் மத்தியில் நான் ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன். இவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நான் வருவேன்.
உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். நீங்க அவரை தேடி வரல, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அவரிடத்துல ஏதோ கிடைக்கும் என்று வந்திருக்கலாம், அவர் நீங்க எனக்காக ஏதாவது செய்வீர்களா என்று உங்களை தேடி வந்திருக்கிறார். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை தேடி இயேசு வந்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, அதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் இந்த கடைசி கால எழுப்புதல். லூக்கா 12:49 இயேசு அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுடைய இருதயத்தின் ஏக்கம், அவருடைய உள்ளத்திலே மனதுருக்கமும் பாரமும் மக்களை குறைத்த அன்பும் இருந்தது. அவரை நெருக்க ஏவினது. ஜனங்களோடு அவர் அன்பாய் பேசினார், அந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டுமே. பூமி எல்லாம் உலகம் முழுவதிலும் இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டுமே. அது என்ன அக்கினி? பரிசுத்தாவின் அக்கினி. அது என்ன அக்கினி? எழுப்புதலின் அக்கினி. அதுதான் இயேசுடைய இருதயத்தின் பாரமாயிருந்தது, அவருடைய இருதயத்தின் ஏக்கமாயிருந்தது. அப்போஸ்தலர் 2 அது நிறைவேறிற்று. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அக்கினி இறங்குகிறது. முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல். இந்த எழுப்புதல் காரியமாக நான் ஜெபித்த போது, சில ஆண்டு காலமாகவே என்னை உந்தி ஆவியானவர் தள்ளி ஜெபிக்க ஆரம்பித்த போது, பல தேசத்தின் எழுப்புதலை குறித்து அதிகமாய் வாஞ்சியோடு அறிந்து கொள்ள விரும்பினேன். இந்தோனேஷியா எழுப்புதல், வேல்ஸ் தேச எழுப்புதல், ஸ்காட்லாந்து எழுப்புதல், இங்கிலாந்து தேச எழுப்புதல், அமெரிக்காவிலே உண்டான எழுப்புதல், தென்கொரியாவின் எழுப்புதல், நிறைய தேசங்களின் எழுப்புதல் சரித்திரங்களை எல்லாம் வாசித்தேன். நிறைய ஆச்சரியமான காரியங்கள் ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு என்று நான் அதை வைத்து காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ அந்த தேச எழுப்புதல், இந்த தேச எழுப்புதல், இந்த தேச எழுப்புதல் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கடைசி காலத்தில் இந்தியாவில் ஆரம்பிக்க போகிற எழுப்புதல் அதை மாதிரி இருக்காது. அதெல்லாம் அந்தந்த நாடுகளுக்குள்ளே முடங்கி விட்டது. சில வருடங்களுக்குள்ள அந்த எழுப்புதல் முடிந்து விட்டது. ஆனால் நான் இந்தியாவில் அனுப்ப போகிற கடைசி கால எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்பட்ட எழுப்புதலை போல 1000 மடங்கு 1,00,000 மடங்கு வல்லமுள்ளதாயிருக்கும். அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு திரும்பு. நீ அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போ, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து அறிந்து கொள். முதல் நூற்றாண்டிலே உண்டான எழுப்புதலை போல இந்த கடைசி கால எழுப்புதல் அதை விட பல மடங்கு வல்லமை உள்ளதாக இருக்கும். இது 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்திலே முடிவடையாது. இனிமேல் தோன்று போகிற இந்தியாவில் உண்டா போகிற எழுப்புதல் முழு உலகத்தை அசைக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த எழுப்புதல் தொடரும். அந்த எழுப்புதல் தான் வருகைக்குரிய மிகப்பெரிய அடையாளமாயிருக்கும். ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த எழுப்புதல் தொடரும் என்று ஆண்டவர் பேசினார். அப்ப அப்போஸ்தலர் நடபடிகளை பார், அங்க என்ன நடந்தது என்பதை பார். அந்த அக்கினி போடப்பட்ட போது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடந்தது? கடைசி காலத்தில் அதை விட பலமான எழுப்புதல் வெடித்து கிளம்பும். என்னால் இது வருகைக்கு முழு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல். என் ஆவியானவர் பேசின போது எத்தனையோ முறை நான் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்திருந்தாலும் இந்த எழுப்புதல் தரிசனத்தோடு வாசிக்க ஆரம்பித்த போது ஆவியானவர் நிறைய காரியங்களை தெளிவாக எனக்கு காண்பித்தார். அப்போ எழுப்புதல்னா என்ன நடக்கும்? மதுரையில் எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும்? எழுப்புதலுக்காக என்னை தெரிந்து கொண்டார் நீ கர்த்தர் சொல்லுகிறாரே, அந்த எழுப்புதல் வந்தால் என்னங்க நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்கும். அந்த எழுப்புதல் என்பது என்ன நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல். பரிசுத்த ஆவி, அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்படுவது. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார், நம் மூலமாக செயல்படுகிறார், வரங்கள் செயல்படுகிறது, நம்மை இயக்குகிறார், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் எழுப்புதல் என்பது ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படுவது. அல்லேலூயா. தாங்க முடியாத அளவுக்கு வெள்ளம் போல ஊற்றப்படுவது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். எந்த ஊழியக்காரனும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, எந்த சபையும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதல் ஆவியானவர் கொண்டு வருவது, ஆவியானவர் ஊற்றப்படுவது.
பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது எப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் உண்டானது. அங்குதான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. 120 பேர்ல தான் அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 120 பேர் தான் அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 41 வசனத்தில் 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு ஊழியத்தில் கூட அப்படி ரட்சிக்கப்பட்டது இல்லை. இயேசுடைய ஊழியத்தில் அப்பப்போ சிலர் மனம் திரும்பினாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தார், மகள பண்ணினார். அதுதான் இயேசுவுக்கு தெரியும். இது நான் எழுப்புதலுக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். இயேசு செய்த ஊழியமெல்லாம் எழுப்புதலுக்கான ஆயத்த ஊழியங்களை 3.5 ஆண்டு காலம் செய்து முடித்தார். அவருக்கு தெரியும், எனக்கு பிறகு ஆவியானவர் வரும்போது அந்த எழுப்புதல் தான் முழு உலகத்தை மாற்றப் போகிறது என்று இயேசுவுக்கு தெரியும். அதற்கான ஆயத்த வேலைகளை எல்லாம் இயேசு செய்து வைத்திருந்தார். அதே மாதிரி பாருங்க, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 4 வசனத்தில் ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 13 வசனத்தில் எருசலேமிலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுகிறாங்க. கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்படுகிறாங்க. 3000 5000 திரளான ஸ்திரீகள் புருஷர்கள் எண்ண முடியலை. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க? முதல் நாள் 3000, அடுத்த நாள் 5000, இப்போ எண்ண முடியல. 15,000 20,000 எவ்வளோன்னு சொல்ல முடியல. ஜனங்க கூட்டமாக வந்து இயேசு இயேசு இயேசுன்னு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு மாற்றம் எருசலேமிலே உண்டாகிறது. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31-32 வசனத்தில் திரளான விசுவாசிகள் ஒரே இருதயத்தோடு இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எருசலேமில் வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த டைமில் 24,000 விசுவாசிகள் சபையில் இருந்தார்கள் என்பதாக. 24,000 பேர் இருந்தார்கள் என்று. அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்திற்கு வாருங்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. 4 அதிகாரம் 32 வசனத்திலே விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசிகள் திரளாய் பெருகினார்கள். 6 அதிகாரம் 7 வசனம் வரும்பொழுது சீஷருடைய தொகை பெருகிற்று. விசுவாசிகள் சீஷர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஆவியானவர் மாற்றிவிட்டார். இன்றைக்கு நீங்க உங்களை பற்றி சொல்லும் போது நான் 30 வருஷ விசுவாசிங்க 40 வருஷ விசுவாசிங்கன்னு சொன்னீங்கன்னா சம்திங் ராங். இனிமேல் உங்களை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? சீஷர்களாய் மாற்ற போகிறார். அதுதான் எழுப்புதல் காலத்திலே நடக்க போகிற ஒரு காரியம். அத்தனை பேரையும் ஆண்டவர் சீஷர்களாய் மாற்றி விடுவார். ஆவியானவர் மாற்றி விடுவார். வசனம் சொல்லுகிறது, எருசலேமிலே விசுவாசிகளுடைய தொகை பெருகிற்று என்று சொல்லவில்லை. சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும், ஆசாரியர்கள், இயேசுவை எதிர்த்தவங்க, இயேசுவை சிலுவையில் அறைய துடித்தவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு அற்புதம் செய்து மரித்தோரை எழுப்பி குருடர்களுக்கு பார்வை கொடுத்து சப்பானிகளை நடக்க பண்ணி அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து மக்களுக்கு சுவிசேஷம் சொன்ன போது கூட இவங்களை பேர் ரட்சிக்கப்பட்டதில்லை. இயேசுவுக்கு தெரியும், நான் ஆயத்தங்களை செய்கிறேன். ஆவியானவர் வர வேண்டும், அக்கினி இறங்க வேண்டும், ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அந்த எழுப்புதல் வந்தால்தான் தேசம் மாறும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆகவேதான் இன்று கடைசி காலத்திலே ஆவியானவர் கடைசி கால எழுப்புதலுக்காக ஊற்றப்பட போகிறார். அப்பொழுது நடக்க போகிற மாற்றங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் தெளிவுபடுத்துகிறது. கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. மதுரையில் ஒரே நாளில் 3000 பேருக்கு ஞான ஸ்நானம், 5000 பேருக்கு ஞான ஸ்நானம். அப்புறம் பார்த்தா எண்ணவே முடியலங்க. எல்லாரும் ஆற்றுக்குள்ளே இறங்கி நிற்கிறாங்க. ஒரு 20,000 30,000 இருக்குங்க. ஒரு ஆளில் கொடுக்க முடியல. அங்கே ஒரு பாஸ்டர், இங்கே ஒரு பாஸ்டர், எங்கே பார்த்தாலும் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் எழுப்புதல். இதை பார்க்க விரும்புறீங்களா? இதை பார்க்க விரும்புறீங்களா? இதுதான் எழுப்புதல். எருசலேமிலே நடந்தது. ஆவியானவர் சொன்னார், அதுதான் இந்த எழுப்புதல்ல நடக்கும். இந்தியாவில் நடக்கும், தமிழ்நாட்டில் நடக்கும், மதுரையில் நடக்கும்.
அந்த எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது உண்டாக போகிற எழுப்புதல். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நடக்குமாங்க? சுவிசேஷம் சொன்னாலே ஜெயிலில் போட்டுறான்றான், கேஸு போடுறான், சர்ச்சை மூடுறான்றான், இவங்க அதிகாரம் இதெல்லாம் இருக்குது. எழுப்புதல் எருசலேமில் வந்தபோது யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தா? சர்வாதிகார ஆட்சி, ரோமருடைய ஆட்சி. அவங்கள யார் எதிர்த்து பேச முடியாது. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வழக்கு கூட போக முடியாது. அவன் தீர்மானம் பண்ணிட்டா முடிஞ்சது. தலையை வெட்டுன்னா அவளை முடிந்தது. யாக்கோபுடைய தலையை வெட்டுன்னா யாரை எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது. அந்த அரசாங்கம் நடந்தது. வாரினால் அடி, நான் 39 அடி கொண்டு அவனை செயலில் போடு. அந்த அரசாங்கம் நடந்த காலத்தில் எழுப்புதல். ரோம் அரசாங்கத்தை ஆவியானவர் உடைத்தறிந்து விட்டார். ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது. அதுதான் எழுப்புதலின் வல்லமை, ஆவியானவரின் வல்லமை. உபத்திரவ காலத்தில், எதிர்ப்பின் காலத்தில் தான் எழுப்புதல் வரும். எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அடையாளம் அது. சூழ்நிலையை பார்க்காதங்க, வசனத்துக்கு திரும்புங்க. பைபிளை நல்ல ஆழமா அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்க. ஒவ்வொன்றும் ஆவியானவர் அழகாய் தெளிவுபடுத்தி காண்பிப்பார். 3000 5000 திரளான புருஷர்கள் எல்லாம் சீஷரா மாறிட்டாங்க. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நாட்களில் எருசலேம் பட்டணத்தில் 2 லட்சம் மக்கள் வசித்தாங்களாம் எருசலேம் பட்டணத்துக்குள்ள. இப்போ பார்க்கிற எருசலேம் அல்ல, இப்போ வெளியிலெல்லாம் ஜனங்கள் எல்லாம் மலையிலே வீடுகள் வந்து விட்டது. பழைய எருசலேமில் அந்த மதில் சுவருக்குள்ளே தான் எருசலேம் பட்டணம். இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்து சாயங்காலம் பட்டணத்தை விட்டு வெளியே வந்து விடுவார் என்று பைபிளில் வாசிக்க முடியும். ஒலிவு மலையில் கூட அந்த காலத்தில் வீடுகள் கிடையாது. அப்போ அந்த பட்டணத்துக்குள்ளே தான் 2 லட்சம் பேர் வசித்ததாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரம் வரும்போது சீஷருடைய தொகை மிக அதிகமாக பெருகிட்டுன்னு சொல்லுதில் 2ஆம் அதிகாரத்தில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 6ஆம் அதிகாரம் வரும்போது எருசலேமில் 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறார். பாதிக்கும் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய போதகத்தினாலே இந்த பட்டணத்தை நீங்கள் நிரப்பி விட்டீர்கள். யாரை பார்த்தாலும் இயேசுன்றான். சின்ன பிள்ளை பார்த்தா இயேசுன்றது, ஒரு குருடனை பார்த்தா இயேசுன்றான். எல்லாரும் இயேசு இயேசு இயேசுன்றான். உங்கள் போதகத்தினாலே இந்த பட்டணத்தை நிரப்பி விட்டீர்கள். மதுரையில் இது நடக்க போகிறாரு. அல்லேலூயா. அதான் எழுப்புதல். யோசித்து பாருங்க, மதுரையில் இருக்கிற பாதி பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எங்கே பார்த்தாலும் ஆவில நிரம்பி ஜெபம் சுவிசேஷம் அறிவிப்பது நடந்த பட்டணம் எப்படி இருக்கும்? இதை நீங்கள் பார்க்க பண்ண விரும்புகிறீங்களா? அதான் கடைசி கால எழுப்புதல். அதற்கு தான் தேவன் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதல் காலம் சமீபித்து விட்டது. உள்ளங்களவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அந்த எழுப்புதல் காலத்துக்குள்ளே நம்ம வந்து விட்டோம். அந்த எழுப்புதல் நடந்த போது என்ன நடக்கிறது? நீங்கள் நல்லா கவனித்தீங்கன்னா, அந்த நாட்களில் 3 கண்டங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒன்று ஆப்பிரிக்கா கண்டம், இன்னொன்று ஆசியா கண்டம், இன்னொரு ஐரோப்பா கண்டம். அந்த காலத்தில் அமெரிக்கா உருவாகவில்லை, ஆஸ்திரேலியா உருவாகவில்லை. அப்போ இருந்தது 3 கண்டங்கள் தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தால், எத்தியோப்பியா தேசத்து மந்திரி ரட்சிக்கப்பட்டு அவன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கொண்டு போகிறான். அதன் மூலம் ஆப்பிரிக்கா தேசத்தில் சுவிசேஷம் பரவுகிறது, எழுப்புதல் பரவுகிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவங்க ஆசியா முழுவதும் முதலாவது போகிறாங்க. பட்டணமாக இக்கோனியம், லீஸ்திரா என்று ஒவ்வொரு பட்டணமாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணம் என்று ஒவ்வொரு இடமாய் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. எல்லா இடத்துல அற்புதங்கள், அடையாளங்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆசியா கண்டம் முழுவதிலும் எழுப்புதல் பரவி விட்டது. அப்போ தான் தோமாவை தேவன் இந்தியாவுக்கு அனுப்புகிறார். இந்தியாவுக்கு தோமா எழுப்புதல் அக்னியை கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியுமா, தோமா இந்தியாவுக்கு எழுப்புதல் அக்கறையை கொண்டு வந்து சுவிசேஷம் அறிவித்த போது எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னு? விவேகானந்தர்
விவேகானந்தர் நம்முடைய இந்து நண்பர்கள் சொல்கிறாங்களே அவர் இந்து மத துறவின்னு சொல்லி, அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், தோமா வந்த காலத்தில் 30 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று புஸ்தகத்தில் இருக்குது. 1963 வெளியிடப்பட்ட அந்த விவேகானந்தரை பற்றி வெளியிடப்பட்ட புஸ்தகத்தில் இருக்கிற 30 லட்சம் பேர் 2000 வருஷத்துக்கு முன்னால். யோசித்து பாருங்க, அப்படின்னா இந்தியாவில் மெஜாரிட்டி யார் இருந்திருப்பாங்க? அப்போ தாய் மதம் திரும்பணும்னா இங்கே தான் திரும்பணும். அதான் சரித்திரம். அல்லேலூயா. இது உண்மை. எழுப்புதல் அந்த அளவிற்கு பாதிப்பை கொண்டு வந்தது. எழுப்புதல் ஆவியானுடைய வல்லமை. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து பலத்த அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை திரள் கூட்டமாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்ப பண்ணினார் ஆவியானவர். 16ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது ஆவியானவர் பவுலையும் அவனுடைய குழுவினரை நிறுத்துகிறார். ஆசியாவுக்கு போதும், ஆசியாவுக்குள்ள சுவிசேஷம் பரவிவிட்டது, எழுப்புதல் பரவிவிட்டது, இனிமேல் ஐரோப்பாவுக்கு திரும்புங்க, மக்கதோனியா நாட்டுக்கு போங்கள். ஐரோப்பா கண்டத்துக்கு நேராக ஆவியானவர் திருப்புகிறார். ஐரோப்பா முழுவதும் எழுப்புதல் பரவுகிறது. 3 கண்டங்களிலும் எழுப்புதல் அக்கினை பரவினது. முதல் நூற்றாண்டிலேயே அந்த எழுப்புதல் அக்கினை பரவி எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள், எங்கு பார்த்தாலும் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், எங்கு பார்த்தாலும் இயேசுவை துதிக்கிறவர்கள். ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் பாடுகள், ஒரு பக்கம் ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களை பிடித்து கொலை செய்கிறது. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஜெயிலிலே போடப்படுகிறார்கள். உபத்திரவத்திலே சபை இன்னும் வேகமாய் வளருகிறது. சுவிசேஷம் இன்னும் வேகமாய் பரவுகிறது. சபையை முடக்கி போட்டு விட முடியவில்லை. எழுப்புதல் அக்னியை ஒருவரால் தடுக்க முடியாது. அது வேகமாய் பரவும். இது சரித்திரம். அப்ப எழுப்புதல் வரும்போது ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள் கூட்டம் கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. இன்னொரு பக்கம் உபத்திரவங்கள், பாடுகள், இரத்த சாட்சிகள். மதுரையில் இரத்த சாட்சி எழுப்புவாங்க, சென்னையில் எழும்புவாங்க, தமிழ்நாட்டில் எழும்புவாங்க, எல்லா பகுதிகளிலும் ஒரு பக்கம் ஸ்தேவான்கள் இரத்த சிந்தனும் எல்லாமே நடக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் நம்மை சுற்றிலும் நடக்கும். அது ஆரம்பிக்க போகிறது. அதுக்கு தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த மாதிரி ஒரு எழுப்புதல் முழு உலகத்தையும் மறுரூபப்படுத்தின எழுப்புதல், தேசங்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு எழுப்புதல், ஆவியானவர் கொண்டு வருகிற எழுப்புதல். அப்போ பலத்து அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவுக்குள்ளே பிலிப்பு போகிறார். சாதாரண ரோட்ல நின்று பிரசங்கம் பண்றார், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிசாசு ஓடுது, சப்பானி நடக்கிறாங்க, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தை எதிர்த்து நின்ற சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பின வாலிபனாகிய சவுலை ஆண்டவர் சந்தித்து அவனை ஊழியக்காரனாய் மாற்றுகிறார். மதுரையில் நடக்க போது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் நாளைக்கு ஊழியர்களாக எழும்ப போகிறார்கள். அந்த எழுப்புதல் இந்த மாற்றத்தை கொண்டு வரும். ஆவியானவர் அதை வைராக்கியமாய் செய்வார். அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு, பெரிய பெரிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மிலிட்டரி ராணுவ அதிகாரிகள், பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு சாட்சியாக எழும்புவார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் பின்பகுதி, யோப்பா பட்டணத்தில் மரித்து போன தொற்காள் உயிரோடு எழுப்பப்படுகிறாள். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினால. பலத்த அற்புதங்கள் நடக்கும். சப்பாண்டிகள் நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவாங்க, அசுத்த ஆவிகள் விலகி ஓடும். எங்கு பார்த்தாலும் அற்புதம் நடக்கும். தெருக்களிலே அற்புதம் நடக்கும். கிராமத்தின் வீதிகளிலே இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். எங்கும் ஜனங்கள் இயேசு 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 என்கிற நாமத்தை உச்சரிப்பார்கள். அந்த ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம், அதான் எழுப்புதல். இப்படி தேவன் பெரிய திட்டமைத்தை செயல்படுத்தினா பிசாசு சும்மா இருப்பானா? அவனுடைய ராஜ்யத்தை இது பாதிக்கும். அதனால்தான் இந்த எழுப்புதல் அவன் வர விரும்பவில்லை. இந்த எழுப்புதல் வரணும்னா ரொம்ப முக்கியமான 2 காரியம். அதைத்தான் நான் உங்களை சொல்லி ஜெபிக்க போகிறேன். 2 முக்கியமான காரியம். இந்த 2ஐயுமே பிசாசு விரும்பவில்லை. ஒன்று ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம். இந்த 2க்கு விரோதமாய் சாத்தான் எழும். பிசாசு பார்த்தான், உள்ளுக்குள்ளே ஆள் எழுப்புறான். பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரர் வர, ஜெபம்லாம் தேவையே இல்லை, எதுக்கு அழணும், எது கண்ணீர் வடிக்கணும், இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு.
அதனால் நம்ம இப்போ அழக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவின் ஏஜெண்டுகளை இன்றைக்கு பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. வெளியிலேருந்து வரமாட்டாங்க. இந்துக்கள் நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நாங்களும் ஜெபிக்கிறோம். இப்போ ஜெபிக்கிறவங்க நிகழ்ச்சியை பார்த்து நிறைய இந்துக்கள் நாங்களும் இயேசுக்கிட்ட இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோன்றாங்க. எங்களுக்கு வரக்கூடிய எல்லா கடிதத்தை நாங்கள் ஓப்பனாக வாசிக்கிறதில்ல. அவ்வளவு பேர் அவ்வளோ கடிதங்கள் வருகிறாரு. இன்னும் நிறைய பேர் தங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் தூர போட்டுட்டோம். இதெல்லாம் வாசித்தா பெரிய கலவரமாகிவிடும். அதனால தான் நாங்கள் அதை வாசிக்கிறதே இல்லை. நாங்கள் ரகசியமாக அந்த கடிதங்களை வைத்திருக்கிறோம். அவ்வளவு கிறிஸ்துவை அறியாத மக்கள் ஓப்பனாக எழுதுகிறாங்க. இதுவரைக்கும் நாங்கள் இதை போய் நம்பினோமே, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டோம், தூர போட்டுட்டுன்னு ஓப்பனாக எழுதுகிறாங்க. ஆனால் நாங்கள் அதை வாசிக்கிறது இல்லை. ஆனால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். எழுப்புதல் அக்கினி விழ ஆரம்பித்து விட்டது. உள்ளங்களவு மேகம் எழும்பி விட்டது. பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க எழுதுறாங்க, ஜாதகத்தை நாங்க எரிச்சிட்டோம், இப்பதான் எங்களுக்கு தெரியுது மெய்யான ஆண்டவர் யார் என்று. பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரர் எழுதுறாங்க, இயேசு பேசக்கூடிய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொல்றாங்க. எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியும்? ஆண்டவர் தலைகளாக மாற்றிக் கொண்டு வருகிறார். ஆவியானவர் பலமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆயத்தங்களை ஆவியானவர் பலமாய் செய்து கொண்டு வருகிறார். இது ஆயத்தம் தான், எழுப்புதலுக்கான ஆயத்தம். அந்த எழுப்புதல் வெளிப்படும் போது, ஆவியானவர் ஊற்றப்படும் போது உண்டாகிற அந்த எழுப்புதல் பெரிய மனம் திரும்புதலை கொண்டு வரும். இப்பொழுது நாம் பார்ப்பதெல்லாம் அங்கங்கே சில துளிகள். ஆவியானவர் ஊற்றப்படும் போது உண்டாகிற மாற்றம் இருக்கிறது. நாம் கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அந்த மாதிரி எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அந்த எழுப்புதலுக்காக முழு உலகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதலுக்கு என்ன செய்யணும்? இந்த எழுப்புதல் ஒவ்வொரு படிப்படியாக வரும். ஜெப எழுப்புதல், அப்புறம் சுத்திகரிப்பின் எழுப்புதல், அற்புதங்களின் எழுப்புதல், வல்லமையின் ஆண்டவுடைய வல்லமை ஜனங்கள் பார்க்க வைப்பார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாயிருக்குதா இல்லையா? கொரோனா வச்சு சுத்திகரிப்பு நம்ம வீட்டிலேயே உண்டாயிருக்குதா இல்லையா? நம்ம சபையில் உண்டாயிருக்குதா இல்லையா? எல்லாம் நிறைய பேருடைய லைஃப்பில் ஆண்டவர் சுத்திகரிப்பை உண்டாக்கி கொண்டு இந்த கொரோனா வச்சு ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் வந்து விட்டார். அல்லேலூயா. பெரிய ஒரு சுத்திகரிப்பை உலகமெங்கு ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். வல்லமை, இப்போ தெய்வ வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சுட்டு, நான் ஜெபிச்சாலும் இயேசு அற்புதம் செய்கிறாரேன்னு மக்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இப்போ நான் ஜெபிச்சாலும் இயேசு அற்புதம் செய்கிறார். 5 வயசு பிள்ளை தாய்க்காக ஜெபிச்ச பிசாசை ஓட்டுதுங்க. எப்போது கேள்விப்பட்டிருக்கோமா? 5 வயசு பிள்ளை தாய் மேலே கை வச்சு பிசாசு ஓடுது, தாய்க்குள்ளே இருக்கிற பிசாசு. 8 வயசு பிள்ளை ஜெபம் பண்ணி கேன்சர் சுகமாகுது. ஆச்சரியமாக சாட்சி எழுதுறாங்க. என்ன நடக்குது இன்றைக்கு தேசத்தில்? எழுப்புதல் காலம் வந்து விட்டது. தேவன் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற காலம் வந்து விட்டது. நாம் எழுப்புதல் காலத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறோம். மாபெரும் ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் காலம் நெருங்கி விட்டது. ஆகவே தான் தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். 14 வருஷமாய் பிறந்ததில் இந்த ஊனம் 4 இன்ச்சு கட்ட, 4 இன்ச்சு ஒரு கால் கட்ட, ஒரு 14 வயசுக்கு பிள்ளைக்கு தாய்க்கு ரொம்ப துக்கம். அது ஒரு 4 இன்ச்சு ஷூ பெருசாக்கி தான் போட்டுப்பாங்க, இல்லைன்னா நடக்க முடியாது. இப்படி வளைஞ்சு வளைஞ்சு தான் நடக்கணும். அதனால் நரம்பு எலும்பெல்லாம் பாதிப்பு. அந்த தாய்க்கு ரொம்ப துக்கம். என் பிள்ளை மகள் ஓட முடியல, நடக்க முடியல, விளையாட முடியல, பிறவி பாதிப்பு, இது சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெப நேரத்தில் நீங்களே ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு உடனே அந்த தாய் மகளுடைய காலில் கை வச்சு, பிறவிலேயே 4 இன்ச்சு கட்ட, நடக்க முடியாத ஊனம், தாய் கை வைத்து விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய கால் மறுகாலை போட்டு சுகமாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த மகள் படுக்க விட்டு எழுந்தா, நேர நடந்து போய் தாய்கிட்ட நிற்கிறான். என்னாச்சு காலில் பார்த்தா 4 இன்ச்சு வளர்ந்து விட்டது. ராத்திரியோட ராத்திரியா. எங்கள் நம்ம இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த தாய் தன் மகளை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணலை, அவங்களுக்கு
ஊழியக்காரன் கை வைத்து ஜெபம் பண்ணல, தாய் ஜெபம் பண்ணாங்க மகளுக்கு அந்த அற்புதம். இன்னைக்கு தேவன் எல்லாரையும் ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். எழுப்புதல் காலத்தில் ஒருத்தர் வியாதிப்பட்டார், கேன்சர், இவங்க பிசாசு, உங்களுக்கு போராட்டம்னா மோகன்லாஸ்கிட்ட கூட்டிட்டு போறேன், இந்த ஊழியக்காட்ட கூட்டி போறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது. நான் ஜெபிக்கிறேன், ஏசு அற்புதம் செய்வான்னு சொல்லுவீங்க. நீங்க ஜெபிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது கேன்சர் மறையும். நீங்க ஜெபிக்கும் போது சப்பானி நடப்பாங்க. நீங்க ஜெபிக்கும் போது குருடர் பார்வை அடைவாங்க. அதுக்கு தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றவளை சீஷரா மாறுவீங்க. ஒருவர் ஆண்டவர் விட மாட்டார். சின்ன பிள்ளைகள், சின்ன 5 வயசு பிள்ளைகளை வச்சு பெரிய ஆட்களை அசைத்து விடுவார் ஆண்டவர். தேவன் அதை செய்ய போகிறார். அதுக்கான அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆயத்தம். இதான் மாபெரும் எழுப்புதல். மதுரையில் அது வரன்னு விரும்புறீங்களா? இந்தியாவில் வரன்னு விரும்புறீங்களா? அல்லேலூயா. முதலாவது நம்ம விரும்பணும். இயேசு என்ன சொன்னார்? அக்னியை போட வந்தேன், பற்றி எரிய விரும்புகிறேன். இயேசுக்குள்ள அந்த ஏக்கம், நமக்குள்ள அந்த எழுப்புதலை குறித்த ஏக்கம் இருக்கணும், தாகம் இருக்கணும். எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும்? சாரை கடைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால டாஸ்மாக் கடை நஷ்டத்தில் ஓடுகிறது, மூடுங்கன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிடும். அதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த எழுப்புதல் வரப்போகிறது. மூடுங்க, அங்கே குடிக்க ஆளே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. எழுப்புதல் காலத்தில் தான் அந்த ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகும். அந்த எழுப்புதலுக்காக தான் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். மதுரைக்குள்ளே வெளியே இறங்கினாலே எங்கே போனாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு சொல்லி மாளாது. ஆத்தங்கரைக்கு போனால், கடைக்கு போனால், அந்த ஸ்டோருக்கு போனால், எங்கே போனாலும் எல்லாம் பிரைஸ் தி லார்ட்ன்றாங்க. இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு பேசினார், நல்லா இருக்கீங்களா, இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கானான்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில், நைஜீரியா. அந்த எழுப்புதலை பார்த்து கானாவில் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு சின்ன சிட்டி, ஸ்மால் சிட்டி. அப்போ அங்கே ஒரு நாள் சும்மா கடத்தூரை பார்த்துட்டு வரலாம் நடக்க போனால், கடைக்கு பேர் சாம் 91. கடைக்கு பேர் என்னது? சங்கீதம் 91. இன்னொரு கடைக்கு போனால் ஃபாலோ மீ. ஆண்டவர் சொன்னார்ல, என்னை பின்பற்றி வா. அந்த கடைக்கு பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டே போகிறேன். ஒவ்வொரு கடைக்கு பேர். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டு விசுவாசிகள் ஆயிட்டாங்க. மதுரையில் அப்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் என்ன ஆகும்? பெரிய கடைக்கு போனோன்னு, ஜவுளி கடைக்கு போனோன்னு அவங்கள பிரைஸ் தி லார்ட் வாங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பான்னு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த எழுப்புதலை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாள் கடைக்கு போனால் அவங்கள வரவேற்று வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பொண்ணு வெள்ளியோட உங்களை ஆசீர்வதிக்கிட்டு வாங்க. எந்த கடைக்கு போனாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லி வரவேற்பாங்க. ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் தேவன் நம்ம இவ்வளவு பிரயாசப்பட வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மாதிரி ஒரு மாபெரும் எழுப்புதலை பார்ப்பதற்கு உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. என்ன காரியம்? முதலாவது, நீங்கள் அதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால தேவன் எதிர்பார்க்கிற காரியம் முதலாவது உங்களுடைய ஜெபம். ஜெபம் முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உங்களுடைய ஜெபம். நாம் இதுவரை சுயநலமாய் ஜெபித்து 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 வந்து விட்டோம். எங்க கூட்டத்துக்கு போனாலும் என் தலைவலிக்கு ஜெபிக்கணும், வயிற்று வலிக்கு ஜெபிக்கணும், எனக்கு ஒரு திருமண காரியம் பிள்ளைக்கு நடக்கணும், கற்பத்தின் கனி உண்டாகணும், இந்த வியாதி சுகமாகணும், வேலை கிடைக்கணும், இதற்காகவே ஜெபித்து 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 நம்ம நாட்களை வீணாக்கி விட்டோம். இனிமேல் அப்படி அல்ல. இனிமேல் நீங்க ஜெபிக்க போகிற ஜெபம் வித்தியாசமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா. இப்பவே நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் நான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சதே கிடையாது, இப்போ நான் இந்தியாவுக்காக தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்றாங்க, தேசத்துக்காக தினம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க. 5 நிமிடம் கூட ஜெபிக்காதவங்க மணிக்கணக்காக ஜெபிக்கிறவங்களா தேவன் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஜெப எழுப்புதல். அப்ப ஆண்டவர் செய்ய போகிற விரும்புகிற அந்த எழுப்புதல்ல நீங்கள் பங்கு பெறுவதற்கு முதலாவது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய ஜெபம்.